வழக்கம் போல இந்த வருஷமும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு டைமிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காலைல 1 ஹவர், சாயங்காலம் 1 ஹவர் அவ்வளோதான் வெடிக்கணுமா. அதுக்கு இடையில வெடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அது பொல்யூஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. காத்து மாசுபட்டுரும்னு. அப்போ என்ன சந்தேகம்னா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா மட்டும் தான் காத்து மாசுபடுமா? இல்ல நியூ இயருக்கு நைட்டு 12 மணிக்கு வெடிக்கிறாங்களே, கிறிஸ்மஸுக்கு வெடிக்கிறாங்களே, அப்ப எல்லாம் காத்து மாசுபடாதா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி பார்த்தா இது வந்து ஒரு தீபாவளி அட்டாக் பண்ணி தான் ஒரு மத ரீதியான விஷயம் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ தோணுனாலும் இதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது எப்படி விசாரிச்சா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்து இது அட்வைஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, டைம் லிமிட் வைக்கணும், காற்று மாசுபடுது அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டு தானே செய்ய வாய்ப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல யாராவது ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அது யார் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ்ன்னு பார்த்தா, நம்ம தேடி பார்த்தா, ஸோ 2015 வருஷம் அர்ஜுன் கோபால் அப்படிங்கிற ஒரு சிறுவன், சின்ன பையன், அவன் சார்பா அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கோபால் சங்கர் நாராயணன், அவங்க அம்மா பேரு மீரா, அவர் வந்து அட்வொகேட்டா இருக்கிறாங்க, அம்மா வந்து சோசியல் ஒர்க்கரா இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து பையன் பையன் சார்பா அந்த கேஸை வந்து போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்படி பட்டாசு வெடிச்சா பொல்யூஷன் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு. ஸோ அர்ஜுன் கோபால்ங்கிற பேரு ஒரு இந்து தானே, அப்படிங்கிற போது அவங்க எப்படி தீபாவளிக்கு எதிராக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் அவங்களுக்கு பின்னாடி யாராவது சப்போர்ட் பண்ணாங்களான்னு சொல்லி தேடி பார்த்தா, 2 என்ஜிஓ வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு இந்த கேஸுக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஃபார் ஏர்னு ஒரு கம்பெனி, ஒரு என்ஜிஓ. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் எர்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த கேர் ஃபார் ஏருங்கிறது பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் பார்த்தா, அந்த கேர் ஃபார் ஏர் வந்து டெல்லியில் உள்ள ஒரு நிறுவனம். அந்த பொல்யூஷன் பற்றி, காற்று மாசுபாடு பற்றி அவங்க இதை பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் எர்த் நிறுவனத்தை நான் தேடி பார்த்தா, இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் எர்த்துங்கிற நிறுவனம் ஒரு இந்திய நிறுவனம் கிடையாது. அது ஒரு நெதர்லாந்துடைய நிறுவனம். அவரோட ஃபவுண்டர் பேர் பார்த்தீங்கன்னா டொனால்டு ஐட்கன், டேவிட் ப்ரௌனர், ஜெரி மண்டே அப்படிங்கிற ஒரு 4-5 கிறிஸ்டின்ஸ் தான். அந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு அமைப்பு தான் அந்த நெதர்லாந்துடைய ஃப்ரெண்ட் ஆஃப் எர்த். இந்த நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கு, மெயினாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறத தடை பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்குங்கிற உண்மையை நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் ஃபவுண்டரு, யார் பேக்கப் பண்ணது, யார் கேஸ் கொடுத்து எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான் வந்து இங்கே உள்ள தீபாவளியை இந்த பட்டாசு வெடிக்கிறத தடை பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. ஸோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டி கவர்மெண்ட் அப்படி அட்வைஸ் பண்ண விட நம்ம அதே 1 ஹவருக்குள்ள வெடிக்கிறது இல்லை. நம்ம ஃபுல்லாக வெடிக்க போகிறோம் தீபாவளிக்கு பட்டாசு. இருந்தாலும் இது என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ 2015 இருந்தே நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு அறிக்கை வெளியிடும். இது ஒரு சப்ஜெக்டா பேசப்படும், டிவியில விவாதம் நடக்கும், நியூஸ் பேப்பர்ல வரும். இதை அப்போ வந்து இந்த ஆக்சுவலாக ஏதோ ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அந்த மிஷினரி கும்பல் அந்த நிறைய நம்ம ஊருக்குள்ள இருக்கும், எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டாசு எவ்வளவு கெடுதல், அது வெடிச்சா பொல்யூஷன், சவுண்டு அப்படின்னு ஒரு அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டே இருப்பாங்க. இது வருஷம் பேசப்படும் போது அந்த புதுசா வர யங் ஜெனரேஷன் மத்தியிலையும் சில ஆட்கள் மத்தியிலையும் இந்த விஷயத்த போய் காதுக்குள்ள பேசப்படும் போய் சேரும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்கு பட்டாசு வெடிச்சு காசை கரியாக்கணும், அதுக்கு வந்து சாப்பிடலாம், அதுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம், இப்படிதான் டயலாக் பேசி பேசி அவங்க நம்மள அறியாமலே நம்ம புத்திக்குள்ள பேசி பேசி இதை திணிச்சிடுவாங்க. இது வேண்டாம் பட்டாசு அப்படிங்கிற போல. எந்த ஒரு விழா வந்து கொண்டாடப்படவில்லையோ, எந்த ஒரு விழா வந்து கொண்டாட மோட்டிவேஷன் குறையுதோ, அந்த நிகழ்ச்சி அந்த விழாவுடைய தாக்கம் அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி அழிஞ்சு அந்த இந்து மதத்துடைய அந்த விழாக்கள் அழிஞ்சு போகும் பட்சத்துல மதம் மாற்றுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய ஒரு கொள்கையா கூட இருக்கலாம். பப்ளிக் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரெடிஷனல் கல்ச்சரை விட்டு கொடுக்காம இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடணும். ஸோ நமக்கு பின்னாடி நமக்கு சதி செய்யறது யாரு அப்படிங்கிற உண்மையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத இந்த நான் வீடியோ போட்டேன். ஸோ அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி